ஹாய் டியர், டுடே வந்துட்டு வில்லேஜ் வைஃப் எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது வந்துட்டு 7th பார்ட்டு. லாஸ்ட்டில் என்ன முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜிமின் கிட்ட நீங்களே கேட்டிருப்பீங்க, இந்த ரிசப்ஷன் நமக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஆக்சுவலாக அவர் தான் உங்ககிட்ட அதை சொல்லலான்னு வந்திருப்பாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன் அப்படின்னு அவர் கேட்கவும், நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்காது, அதுவும் இல்லாமல் என்ன, அதாவது என் கூட உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை வந்துட்டு கலாய்ப்பாங்க, அதாவது உங்களுக்கு வந்துட்டு அது ஹர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரீசன் சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால ஜிமினே வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக இருப்பார். அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகும். அடிக்கடி அவர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்கள் மேலே கொஞ்சம் கேர் பண்ணுறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நீங்கள் போர்வையை போத்திட்டு அழுதுட்டு படுத்துருக்கீங்க. என்னதான் இருந்தாலும், அதாவது ஜிமினுக்கு உங்களுக்கு பிடிக்கலனாலும் உங்களுக்கு அவர் ரொம்பவே பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் மாமா மாமான்ட்டு தெரியுவீங்கள்ல. ஸோ அப்படிதான் உங்களுக்கு அவர் பிடிக்கும். ஆனாலும் அவருக்கு உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுல்ல. அதனால ஒரு மாதிரி உங்களுக்கு சேடாக இருக்கும். அவர் பேசுறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பழகிடுச்சு. இதுதான் அவர் பேசுவாருங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களோட மனசு ஒரு விஷயத்தை அவர்கிட்ட கொஞ்சம் கேரிங் இந்த மாதிரி எதிர்பார்க்குது. அது ஏன்னு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அதனால ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டு அழுதுகிட்டே படுத்துட்டு இருப்பீங்க. இது எல்லாமே வெளியே, அதாவது அந்த கவுச்சில் படுத்துட்டு ஜிமின் பார்த்துட்டே தான் இருக்காரு. அவருக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் அழுதுட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிறது. அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. எந்நேரம் தூங்குனீங்கன்னு தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி தான் ஜிமின் உங்களை பார்த்துட்டே இருந்திருப்பாரு. எந்நேரம் தூங்குனாருன்னே அவருக்கு தெரிஞ்சிருக்காரு. அவருக்கு என்னன்னே தெரியல. எப்போ பார்த்தாலும் தூங்குறப்போ உங்களே பார்த்துட்டே இருக்கிறது, அப்படியே தூங்கிடுறது, இதே தான் வேலையாக இருக்கும் போல். ஆனால் வந்துட்டு ஏதாவது பேசினா மட்டும் கோவமாக எரிஞ்சு விழ மாதிரி பேசுவார். அப்புறம் பாசமே இல்லை பட்டி கடுத்து திட்டுவார். ஆனால் வந்துட்டு நீங்கள் அவர் கண்டுக்காதப்போ அப்படியே உங்களே பார்த்துட்டே இருப்பார். இது அவரோட வேலை. ஸோ விடிஞ்சதுக்கப்புறமா அம்மா வராங்க, அதாவது ஜிமினோட அம்மா வராங்க. வந்துட்டு வைன்மா எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, ஐயோ அத்தை எழுப்புற அளவுக்கு டைம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி ஹாஸ்டலில் இருந்திருப்பீங்க, பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டில் இருந்திருப்பீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இது அத்தை வீடு இல்லையா, அதனால ஒழுக்கமாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் உங்களால் எந்திரிக்கவே முடியல. நீங்கள் தான் தூங்கினாலே அப்படி டெட் பாடி மாதிரி தூங்கிட்டே இருப்பீங்களே. ஸோ அந்த மாதிரி உங்களால் எந்திரிக்கவே முடியல. எந்திரிச்சிங்கன்னா பொத்து பொத்துன்னு விழுந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு போத்தி படுத்திருப்பாரு. ஆனால் வந்துட்டு உங்கள் சத்தம் கேட்டு கண்ணை முடிச்சிருப்பாரு. ஆனால் அந்த பெட்ஷீட்டை எடுக்கவே இல்லை. அந்த பெட்ஷீட்டை அந்த சின்ன ஹோல்லாம் இருக்குல்ல, அது வழியாக அந்த ஷேடோ உங்களோட அப்படின்னு நல்லா தெரியுது. என்னதான் பண்ணுறான்னு பார்க்கலான்ட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் அப்படி எந்திரிக்கிறதும் விழுறதும் மூலமாக எந்திரிச்சு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நின்று இருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு எட்டு வச்சிருப்பீங்க, பொத்துல அப்படியே முன்னாடியே அப்படி கறந்து விழுந்துடுறீங்க. அப்படி மூக்கெல்லாம் அடிபட்டுருச்சு, ஐயோ அப்படின்னு ஒரு சவுண்டு வேற. இதில் உங்கள் அத்தை தான் வந்துட்டு ஐயோ என்னாச்சு, ஏமா கத்துற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே இருந்து கத்திட்டு இருக்கிறாங்க. பெட்ஷீட்குள்ளே தான் ஜிமினுக்கு செம்மையாக சிரிப்பு வருது. அவர் அப்படியே சிரிப்பை அடக்கிக்கிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே எந்திரிக்க முடியாமல் தட்டு மாதிரி எந்திரிச்சு, அத்தை நான் வந்தேன் அத்தை, நீங்கள் போங்க அத்தை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்னாச்சும் பிள்ளைக்குன்னு தெரியல, சரிம்மா நான் போகிறேன், நீ பத்திரமா வா, இல்லைன்னா நீ கொஞ்ச நேரம் கழிச்சு கூட வான்னு சொல்லிட்டு அவங்க கீழே போயிடுறாங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஒரு வேளை ஜிமின் பார்த்துருந்தா என்ன பண்ணுறதுன்ட்டு. ஐயோ மாமா பார்த்துட்டாரா இல்லை பார்க்கலையா, அவர் தூங்குற மாதிரி தெரியுது, ஒரு வேளை பார்த்துருப்பாரோ அப்படின்னு உங்களுக்குமே டவுட்டாகவே இருக்குது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெதுவாக தவந்துட்டே வரீங்க. ஸோ அப்படி தவந்துட்டே வந்து ஜிமின் பக்கத்தில், அதாவது ஜிமினோட ஃபேஸ்க்கு நேராக வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு உங்களை பார்த்துட்டே தானே இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டில் படப்படப்படன்னு அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா உங்களை அவ்வளோ க்ளோஸில் வந்துட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு அவர் பார்க்கறது தெரியாதுல்ல. ஆனால் அவர் நல்லாவே உங்களை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு மூஞ்சி ரொம்ப க்ளோஸில் வச்சு பார்த்துட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி உள்ள தெரியுதான்னு பார்க்குறீங்க. ஆனால் வந்துட்டு ஜிமின் முழிச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனால் நீங்கள் நல்லாவே ஜிமினுக்கு தெரியுறீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட கை இருக்குல்ல, கையை கொண்டு போய்ட்டு ஜிம்மோட ஃபேஸ் கிட்ட முன்னாடி வச்சு இந்த மாதிரி வேவ் பண்ணுறீங்க. அப்படி ஆட்டி ஆட்டி பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி முழிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் தெரியல. மாமா பார்த்துட்டியா மாமா, நான் கீழே கீழே விழுந்தது நீ பார்த்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே வேறு கையை ஆட்டிட்டு இருக்கிறீங்க. ஜிம்மினுக்கு செம்மையாக சிரிப்பு வருது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ பக்கத்தில் போய்ட்டு உட்காந்துருப்போம், அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் படப்படன்னு ஒரு மாதிரி ரைஸ் ஆகிட்டு இருக்குது, ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஆனாலும் வந்துட்டு நீங்கள் பேசுறது பயங்கரமாக சிரிப்பாகவும் வருது. அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு. ஸோ நீங்கள் இப்படி பேசவும் ஜிமின் கிட்டேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வரலை. அதனால் அம்மாடி மாமா நீ தூங்கிட்டு தான் இருக்கிறியா, நான் கூட பயந்துட்டு பார்த்துருந்தா எனக்கு ஒரே அசிங்கமாக போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லிவிட்டு அப்படியே எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சு இன்னுமே அந்த தூக்க கலக்கம் உங்களால் வந்துட்டு எந்திரிச்சு ப்ராப்பராக நிற்க கூட முடியல. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எந்திரிச்சு அந்த பக்கம் திரும்புறங்கிற பேரில் பொத்துன்னு ஜிமின் மேலேயே விழுந்துடுறீங்க. அவ்வளோதான், அவர் ஐயோ அப்படின்னு கத்திடுறாரு. உங்களுக்கு அப்படியே ஹார்ட்டெல்லாம் வந்து பரப்பண்ண அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. போச்சு இன்னைக்கு அடி கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே தூக்கமெல்லாம் உங்களுக்கு பறந்து போயிடுச்சு. செம ஃபாஸ்ட்டாக எந்திரிச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஐயோ மாமா நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதவை தந்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமின் அப்படி வச்சுட்டு இந்த பக்கம் எடுத்துட்டு அப்படி பார்க்குறாரு. அங்கே ஆளே காணோம். அவருக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஆனால் நினச்சி சிரிச்சுட்டே இருக்காரு. நீங்கள் கீழே உங்களோட அத்தை இருக்காங்களா, அவங்ககிட்ட ஓடி இருப்பீங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருந்துச்சு போயிட்டு ப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்னவோ தெரியல, என்றைக்கும் ஒரு மாதிரி உடனே இருக்கிற மனசு இன்னைக்கு ஃபுல்லாகவே காலையில் எந்திரிக்கிறப்ப இருந்தே ஒரு மாதிரி ஸ்மைலிங்காக தான் இருக்குது. சிரிச்சுட்டே ப்ரெஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சிரிச்சுட்டே குளிச்சுட்டே இருக்கிறது.
ஸோ இப்படி தான் ஒரு வழியாக ரெடியாகி முடிச்சுட்டு கீழே வராரு. கீழே வந்து பார்த்தா நீங்கள் உங்களோட அத்தை கூட வந்துட்டு செம்மையாக நாயம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் எப்படின்னா, இங்கே சிட்டிக்கே வந்தாலும் நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்களோ அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த சிட்டிக்குள்ளே போடுற ட்ரெஸ் எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணுறாங்களா, அதனால உங்களுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இப்படி எல்லாமே ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு உங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு கால் முழுசாக பாவாடை போட்டுக்கணும், இல்லைனா ஏதாவது லாங்காக டாப்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரெடிஷ்னலாக அப்படி தான் போட்டுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படியே தான் அதெல்லாம் வந்துட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. பட்டிக்காடு இங்கே வந்து கூட இதே மாதிரி போட்டிருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே வாய்க்குள்ளே முனகிட்டே தான் வந்து அந்த டைனிங் ஹாலில் உட்காராரு. ஸோ உட்காரப்ப பார்த்தா பக்கத்தில் வந்துட்டு ஜேகே, அதுக்கப்புறம் ஜிமனோட அப்பா 2 பேர் இருக்காங்க. அவங்கள பார்க்குறப்போ அப்படியே ஆஃபீஸ்க்கு ஃபுல்லாக செட்டாக ரெடியான மாதிரி தான் இருக்குது. ஜிமின் பார்க்குறாரு, குளிச்சு முடிச்சுட்டு கேஷுவலாக தான் வந்திருப்பாரு. ஏன்னா வந்துட்டு அம்மா நைட்டு சொல்லியிருப்பாங்கல்ல, ரிசப்ஷன் இருக்குது, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டுப்பாங்க. ஸோ ஜிமின் அந்த ஒரு தாட்டில் தான் இருந்திருப்பாரு. என்னதான் வாய் வேண்டானாலும் மனசு வேணுங்குது போல சாருக்கு. அதனால வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் பார்க்குறாரு. இந்த பக்கம் அம்மா நார்மலாக இருக்காங்க, குளிக்க கூட இல்லை. ஆனால் நீங்கள் இன்னும் மோசம். நீங்கள் எந்திரிச்சு அப்படியே ஓடி வந்ததா பல்லு கூட விளக்கி இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்க அந்த கிச்சனுக்குள்ளேயே. பார்க்குறாரு, எல்லாத்தையும் வியடாக பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் ஜேகே பார்த்துட்டு, என்னடா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிற, அம்மா நீ ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு, எங்கே அம்மா நீங்களே ஏன் எப்படி ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஜிம்மியோட அப்பா வந்துட்டு, ஆமாம் நீ ஏன் இன்னும் ரெடியாகாமல் வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்குறாரு. இல்லைப்பா நான் ரெடி தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா என்ன ட்ரெஸ்டா இது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜிமின் கேட்குறாரு, என்ன இது எல்லாம் ஆஃபீஸ்க்கு போவாங்களோ அப்படின்னா, ரிசப்ஷனு பர்ச்சேஸ் எதுவும் இல்லையா அப்படின்னா, என்ன அம்மா வந்துட்டு நம்மக்கிட்ட மட்டும் தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கூட மண்டை பிச்சுக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு இவங்கெல்லாம் அப்போ ஆஃபீஸ் தான் போகிறாங்களாட்டு இருக்குது. அப்போ நம்மளும் எனக்கு ஆஃபீஸ் தான் போகணுமா அப்படின்னு ஒரு மாதிரி அவர் கேட்கமா வேறு இருக்கும் போல இருக்குது. ஏமாந்து போயிட்டார் போல் பைப்பில். அப்படியே வந்துட்டு எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. இவங்க வந்துட்டு சீக்கிரம் சாப்பிட்டு போய் ரெடி ஆகிட்டு வா, என்ன இதே மாதிரி தான் வரப்போறியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏண்டா என்னடா பேசிகிட்டு இருக்கிற, இந்த மாதிரி தான் எப்பவுமே வெளில போவியா அப்படின்னு கேட்கவும், இல்லைப்பா நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் போயிட்டு மறுபடியும் ட்ரெஸ் மாற்றிக்கிறாரு. அவருக்கு அப்படியே செம கோவம் வருது. அப்படியே வாய்க்குள்ள முடங்கிட்டே இருக்காரு. என்ன இல்லை ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அம்மா என்னன்னா நைட்டு வந்துட்டு 2-3 நாளைக்கு லீவ் போடு, ரிசப்ஷன் இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க என்னன்னா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, கொஞ்சம் கூட யாருக்கும் இந்த வீட்டில் பொறுப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி முடங்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரே யோசிக்கிறாரு, ஆமா இரு, என்ன நான் இதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்கிறேன், எனக்கு தானே அந்த ரிசப்ஷன் வேண்டான்னு நினச்சேன், இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக தானே போகுது, அவங்களே எல்லாமே அதை மறந்துட்டாங்க. ஆனால் நீ என்ன ஜிம்ல இதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற, நீ ஹாப்பியாகிடு, உனக்கு தேவை இது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது தானே, ஏன்னா நீ தடனா ஃபீலாக பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை இல்லை நீ எல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது சரியா, இதுதாங்க நமக்கு கரெக்டு, அவள் வந்து நமக்கு செட் ஆக மாட்டா, அவள் ஒரு பட்டிக்காடு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவரே போட்டு மைண்ட் வாஷ் அவரே பண்ணிக்கிறாரு. அப்படி தான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வந்திருப்பாரு. ஸோ அப்படி ரெடி ஆகிட்டு கீழே வந்து உட்காந்துருக்கப்போ அப்படியே வந்துட்டு உங்களோட மாமா இருக்கார்ல, ஸோ மாமா பார்த்துட்டு, அடியே என்னடி இன்னும் நீ ரெடி ஆகவே இல்லை, இப்படி கிச்சனுக்குள்ள சுற்றிட்டே இருப்பீங்களா 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அத்தை வந்துட்டு, அதுவா இல்லைங்க இருங்க சீக்கிரம் போய்ட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தேன், நான் ஆல்ரெடி குளிச்சுட்டேன், ஸோ ட்ரெஸ் மட்டும் மாற்றினா போதும், ஸோ கிச்சனுக்குள்ளே வேலை செய்யறதுக்கு எதுக்கு நல்ல ட்ரெஸ்ன்ட்டு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு வந்துட்டு இந்த இதெல்லாம் தெரியாது, அவர் மேலே தான் இருக்காரு. அப்படியே உங்களை பார்க்குறாங்க. ஆமாம் ஒயின் நீ மட்டும் என்ன இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஏங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவா நம்ம பர்ச்சேஸ்க்கு போகணும்ல அப்படிங்கிறாங்க. பர்ச்சேஸ்க்கா எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. என்னடி இப்படி கேட்டுட்டு இருக்க, உங்களுக்கு ரிசப்ஷன் வைக்க போகிறோம்ல பர்ச்சேஸ் இருக்குல்ல, ஸோ போயிட்டு நீங்கள் எல்லாமே வாங்கிட்டு வரலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க தயங்குறீங்க. அத்தை இல்லை அது வந்துட்டு வேணாமே அப்படின்னு சொல்லவும், எது வேணாம் ட்ரெஸ் வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைத்த அது வந்துட்டு ரிசப்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நிஜமா என்ன அவன் சொல்ல சொன்னானா வேணான்னு சொல்லி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தெரியல அவரெல்லாம் எதுவுமே சொல்லத்த, நான் தான் சொல்கிறேன் அது வேணாமே அப்படிங்கிற நீங்கள் சொல்லவும், அவருங்க வந்துட்டு கேட்குற மாதிரி தெரியல. இங்கே பாருமா வாயின்னு போயிட்டு குளிச்சுட்டு வா, அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரு மாதிரி அட் டைமில் சொல்கிறாங்க. உங்களுக்கு பயமாயிடுச்சு, என்னடா அது எல்லாமே டெரர் வயசில் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி இதை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி முடங்கிட்டே உட்காந்துருக்காரு. அவருக்கு அது மனசு ஏற்றுக்கல போல. என்ன இது இப்போ தான் ரிசப்ஷன் இருக்குது, நாங்கள் பர்ச்சேஸ் போகணும் நாங்கள், ஆனால் இப்போ வந்து ஆஃபீஸ் கிளம்ப சொல்கிறாங்க, சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்லை எனக்கு ரிசப்ஷன் தான் வேணான்னு சொல்லிட்டேன்ல, அப்போ கரெக்டாக தானே போயிட்டு இருக்குது, நான் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன், ஆண்டவா எனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு அவரோடய பெணாத்திட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போந்து அப்படியே சைலண்ட் ஆகிட்டாரு. இப்போது நீங்கள் போயிட்டு உங்களோட லக்கேஜ் எல்லாம் இன்னுமே அன்பேக்கே பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த பேக் அந்த ட்ராலிக்குள்ளே தான் எல்லாமே திங்ஸ் இருக்கும், அந்த பேக் எல்லாமே. ஸோ நீங்கள் டெய்லியும் அதை திறந்த ட்ரெஸ் எடுத்துப்பீங்க. போயிட்டு இன்றைக்கும் உங்களோட அந்த ட்ராலி எடுத்து மேலே கட்டில் மேலே வைக்கிறீங்க. ஸோ வச்சுட்டு அதை அப்படியே திறந்து என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பார்த்துட்டு எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் எல்லாமே வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். ஒரு மாதிரி ஃபோனை நோண்டிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு தான் இருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியல. அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை எடுத்து பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்ச மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ ஒரு வழியாக ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க. அதையும் எடுத்துகிட்டு அப்படியே குளிக்கிறதுக்கு போகிறீங்க. ஸோ ஜிம்மின் பார்க்குறாரு, ஆமாம் இவளுக்கு இதை தவிர வேறு எந்த ட்ரெஸ்ஸுமே இருக்காது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப இதை தான் போட்டிருந்தா, இன்றைக்கி இதை தான் போடுறா, எப்போ பார்த்தாலும் இதை தான் போட்டுக்கிறா, துணியே இல்லாத மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவரே வாய்க்குள்ளே முடங்கிக்கிறாரு.
நீங்கள் நேராக குளிக்க போயிட்டீங்க. ஸோ குளிச்சுட்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஜிமின் பார்க்குறாரு, என்னடா இவ்வளோ நேரம் குளிச்சுட்டு இருக்கிறா, தூங்குனாலும் போன மாதிரி தூங்குறா, குளிச்சாலும் இவ்வளோ நேரம் குளிக்கிறா, கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாகவே இருக்க மாட்டா போலயே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அப்புறம் இரு, நான் எதுக்கு இவ்வளோ பற்றி நினைக்கணும், எனக்கு அவளை பிடிக்காது, அவள் ஒரு பட்டிக்காடு அப்படின்னு திரும்ப அவரே சொல்லிக்கிறாரு. இப்படி தான் அவருக்குள்ள ஒரு மாதிரி போராட்டமாக இருக்குது, மனசுக்குள்ளே வேணும்னு தோணுது வேணான்னு தோணுது. அவருக்கே வந்துட்டு அவரை புரிஞ்சுக்கவே முடியல. ஐயோ அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு ஒரு வழியாக வரீங்க, தலையெல்லாம் தோட்டிகிட்டே வரீங்க. ஸோ பார்க்குறாரு, ஆனாலும் பார்க்காத மாதிரி தான் உட்காந்துருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க, மாமா ஏன் இந்த மாதிரி ஒரு மாதிரி வரப்பா உட்காந்துருக்காரு, ஏதாவது பிரச்சனையே என்ன, ஆஃபீஸ் போகலையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உங்களுக்கு பயமாக வேறு இருக்குது. ஏன்னா பர்ச்சேஸ்க்கு போகிறதா சொல்லியிருப்பாங்கல்ல, இப்போ எப்படி சொல்கிறது இவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கிறீங்க. சரி ஓகே, நம்ம இதுக்கு சொல்லிட்டு நம்ம நேரம் கீழே போயிடலான்ட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு அப்படியே க்யூட்டாக ரெடி ஆகுறீங்க. உங்களுக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு. அப்படியே அழகாக ரெடி ஆகுறீங்க. ஜிமின் பார்க்குறாரு, பட்டிக்காடு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறா, கொஞ்சம் கூட ஃப்ரீ ஹேராக லூஸாலாம் விட்டு அழகாக இருக்கணும்னே தோணாதா இவளுக்கு, இங்கே சிட்டியில் இருந்தும் கூட இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனில் உட்காந்துருக்காரு. நீங்கள் ரெடியாகி முடிச்சுட்டு கீழே ஓடிட்டீங்க. ஸோ நீங்கள் கீழே போனதுமே வந்துட்டு அத்தை பார்க்குறாங்க. அவன் எங்கள் ஜிமினை கூட்டு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை அது வந்துட்டு அவர் உட்காந்துருக்கா அத்தை அப்படின்னு சொல்லவும், அவன் ரெடியாக தானே இருக்கான், அவனையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை இல்லத்தை நீங்கள் கூப்பிட்டுக்குங்களேன், எனக்கு பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏமா உன் வீட்டுக்காரனை கூப்பிட்றதுக்கு உனக்கு எதமா பயம், போய் கூப்பிட்டு வா சீக்கிரமா, எல்லாரும் கிளம்பிட்டாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜேகே அதுக்கப்புறம் உங்களோட மாமா இருக்கார்ல, ஸோ அவங்க 2 பேரும் காருக்கே போயிட்டாங்க. அத்தை தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்களும் வந்துட்டு சரி போய் ஜிமினை கூப்பிட்டு தான் வந்து ஆகணும் போலேன்ட்டு அப்படியே மேலே போகிறீங்க. மேலே போயிட்டு அப்படியே மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜிம்மி அப்படியே ஃபோனை பார்த்துட்டு இருந்தவர் அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு. மாமா அது வந்து அப்படிங்கிறீங்க, முதல்ல மாமான்னு கூப்பிடாத அப்படின்னு மறுபடியும் கொஞ்சம் கோவமாக பேசுகிறாரு. நீங்கள் வந்துட்டு சரிங்க மாமா, இல்லைங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டே இருக்கிறீங்க. ஐயோ முதல்ல என்னன்னு சொல்லித்தால அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அது வந்து மாமா அத்தை கீழே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லவும், வரேன் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கிளம்புறதுக்கு தான் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இந்த ஆஃபீஸ்க்கு ஒரு கேடு எப்போ பார்த்தாலும், இன்றைக்கே எங்கள் அம்மாவுக்கு நான் ஆஃபீஸ் போகலன்னு ஒரே ஒரு கவலையாக இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ வாய்க்குள்ளே முழங்கிட்டே போகிறாரு. உங்களுக்கு அது ஆஃபீஸ்க்கு மட்டும் கேட்குது, என்ன இவர் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறாரு, அப்போ இவர் அங்கே வரலையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மறுபடியும் ஒரு மாதிரி சேடாக இருக்குது. ஸோ ஜிமினி வந்துட்டு ஃபோனெல்லாம் எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு அப்படியே வராரு. நான் வரேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை கையோட கூப்பிட்டு வர சொன்னாங்க மாமா அப்படின்ட்டு நிற்கிறீங்க. ஒரு மாதிரி தயங்கி தான் பேசுகிறீங்க. ஜிமின் பார்க்குறாரு, கையோட வேற இது ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட வராரு. அவருக்கு என்ன அப்படின்னா இன்றைக்கி பர்ச்சேஸ் போகல, அந்த வெறுப்பில் வந்துட்டு மனுஷனுக்கு எங்கேயுமே போக பிடிக்கல போல, அதனால தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. ஆஃபீஸ்க்கு வேணாம் ஒன்றும் வேணான்னு. ஆனால் வந்துட்டு திரும்ப ரச்ச பண்ணி கூப்பிட்றனால என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு அப்படியே வராரு. ஸோ அப்படியே கீழே 2 பேர் வந்துட்டு இருக்கிறப்போ அத்தையும் போயிட்டு காரில் ஏறிட்டாங்க. ஸோ நீங்கள் 2 பேர் தான் கார்கிட்ட வரீங்க. ஸோ அப்படியே உங்களை பார்க்குறப்போ அவங்களுக்கே கண்ணு பற்றும் போல, 2 பேத்துக்கும் அவ்வளோ மேட்சாக இருக்குது. அப்படியே உங்களோட அத்தை மாமா உங்கள் 2 பேர்த்தையும் அப்படியே அழகாக பார்த்துட்டே இருக்காங்க. ஜேகே அப்படியே பார்க்குறாரு, உங்களை தான் பார்க்குறாரு. ஹே வா வைனு செம்மையாக இருக்குது, ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது உங்களோட ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நேராக ஜேகே கிட்ட ஓடுறீங்க. நீங்கள் அப்படி ஜேகே கிட்ட ஓடுறது ஜிம்மிக்கு அப்படியே ஒரு மாதிரி வயிற்றுச்சலாக இருக்கும் போல இருக்குது. ஒரு மாதிரி டென்ஷனில் அப்படியே ஜேகேவே முறைக்கிறாரு. ஜேகே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, சிவடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வைனு இந்த ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குது, இந்த கலர் செம்மையாக இருக்குது, உங்களோட ஹேர் ஸ்டைல் செம்மையாக இருக்குது, அழகாக பின்னிருக்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஜடெல்லாம் ஒரு மாதிரி இந்த பக்கம் எப்படி பின்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, பார்த்துட்டு இங்கே பாரு என்ன உனக்கு பிரச்சனை, அதுதானே ஓட்ட போகிற, காரை மட்டும் ஓட்டு, எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த பக்கம் ஆனால் ஜிமினுக்கு ஒரு விஷயம் புரியல. ஆமாம் எதுக்கு இப்போ எல்லாரும் வெளியே வரீங்க, ஆமாம் அம்மா நீ எதுக்குப்பா வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வராமல் எப்படிடா அப்படிங்கிறாங்க. நீ வேறையா, ஆமாம் உனக்கு ஆஃபீஸில் என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு எல்லாம் என் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு அப்படியே காருக்குள்ளே போகிறாரு. நீங்களும் அப்படியே வந்து ஏறுறீங்க. பார்க்குறாரு, நீ எங்கே வர அப்படின்னு கேட்குறாரு. மாமா அது வந்துட்டு அப்படின்னு சொல்லவும், அவள் வராமல் எப்படிடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவன் எனக்கு ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவர் வந்துட்டு என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு ஜேகே இருக்கார்ல, ஸோ அவர் கூட ஏறிக்கு வந்தாச்சு. நீங்கள் போயிட்டு உங்களோட அத்தை மாமா இருக்காங்களா அங்கே போய் ஏறிக்கு வந்துக்கிட்டீங்க. இன்னுமே இந்த ஜிமினுக்கு வந்துட்டு என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. அவர் பாட்டுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு தான் மூஞ்சி அப்படியே தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஜேகே பார்க்குறாரு, இவனுக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி மூஞ்சி உடனே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் மாற்றி போடுறாரு. ஆனால் ஜேகே போடுற பாட்டெல்லாம் ஒரு மாதிரி ஹாப்பி மூடாக இருக்குது. ஜிமினோட அது பாட்டு மாற்றி போடுறாரு, ஒரு மாதிரி சோக பாட்டாக போடுறாரு. அதுவும் வந்துட்டு ஜேகேக்கு புரியல, இவனுக்கு என்னடா ஆச்சு இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு வழியாக வந்துட்டு ஒரு ரூட் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிற ரூட்டாக இருக்கும். அது வரைக்கும் வந்துட்டு ஓகே தான், ஜிமின்ட்டு ஆஃபீஸாக போகிறதா நினச்சிருப்பாங்க. ஆனால் டக்குன்னு அங்கே ஆஃபீஸ் போகிற ரூட் இல்லாமல் ஆப்போசிட்டில் வந்துட்டு ரூட் வந்துட்டு அதாவது இன்னொரு பக்கம் இன்னொரு டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த யூ டர்ன் எடுத்து வேறு பக்கம் போகவும் ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு, எங்கடா போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், எங்கே போகிறேண்ணா ஏன்டா அப்படின்னு கேட்குறாரு. ஆஃபீஸ்க்கு வழி அந்த பக்கம், ஏன் தடை கூட மறந்துடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. நீ என்ன ஆஃபீஸ்க்கு போறியா இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இல்லையா பின்ன நீங்கள் தான் ஆஃபீஸ்க்கு போகணுன்னு சொன்னீங்க, நாங்கள் எப்படி ஐநு அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. ஜிமின் கேட்குறாரு, அதை தான் நானும் கேட்குறேன், எதுக்குடா எங்கடா போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், அதுவா டே ஜிமின் உனக்கு நான் என்ன சொன்னேன் நேற்று நைட்டு பர்ச்சேஸ் போகிறேன்னு சொன்னான்ல அப்படின்னு ஜிமினோட அம்மா வந்துட்டு ஜிமின் கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு இப்போ தான் அப்படியே பல்ப் அப்படியே பயங்கர ஃபாஸ்ட்டாக எறிகிற மாதிரி அப்படியே மூஞ்சிலாம் அவ்வளோ ஸ்மெல் வருது. என்னவோ தெரியல, இவ்வளோ நேரம் உடனே உட்காந்துட்டு இருந்தவர் அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி ஹாப்பி மூடுக்கு ஆயாச்சு. அப்படியே ஜிகே பார்க்குறாங்க, என்ன இது
இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி சோகப்பாட்டாக கேட்டான், ஒரு மாதிரி இருந்தான். இன்னும் என்ன சடனாக சிரிக்கிறான், அப்படியே 1000 வாட்ஸ் பல்பெல்லாம் மூஞ்சில் எரியுதே அப்படிங்கிற மாதிரி அவருக்கே தெரியல அவர் ஏன் அந்த மாதிரி சிரிச்ச மாதிரி இருக்காரு அப்படிங்கிறது. அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு ஹாப்பினஸ் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அப்போ பர்ச்சேஸ்க்கு போகிறோமா ஜிமினை, ஓ அப்போ இவன் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறோங்கிற கடுப்பில் தான் இருந்திருப்பானோ, அதனால தான் வந்துட்டு ஒரு வேளை பர்ச்சேஸ்க்கு போக ட்ரெஸ் அப்படி பண்ணிட்டு வந்தானா, நம்ம தான் வந்துட்டு இப்படி மாற்றி மூளைக்கு எடுத்துக்கிட்டோமோ பையனுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா யோசிக்கிறாரு. ஆமாம் ஜிமினா, நீ ஃபஸ்ட்டு எதுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த அப்படின்னு கேட்கவும், அது வந்துட்டுப்பா வீட்டில் சும்மா வீட்டில் இருக்கலாம் தான்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது ஜிமின் சொல்கிறாரு. ஜிமினாவோட அப்பா, இல்லையடா வீட்டில் இருக்கிறப்ப நீ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டேன், எங்காச்சும் சும்மா கேஷுவலாக வெளில போகிறதுக்கு தான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், அதான் தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு என்ன ட்ரெஸ் மாற்ற சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, இல்லைப்பா நீங்கள் தான் வந்துட்டு வேறு ட்ரெஸ் போட சொன்னீங்க அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன திடீர்னு ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது விடுறதா இல்லை, எல்லாரும் குடும்பமாக வச்சு டீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜிமினை. அவருக்கு முடியல. இங்கே பாருங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை, நான் அமைதியாக வந்தீங்கன்னா வருவேன், இல்லைன்னா இங்கே இறக்கி விடுங்க, நான் இறங்கி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே கார் ஒரு வாரமாக நிறுத்துறாரு ஜேகே. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்கவும், இறங்கி போடா ஆஃபீஸில் வேற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லவும் ஜிமினுக்கு கடுப்பாகுது. எதே அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா இல்லை உட்காந்துக்கா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா பெட்ரோல் போடலான்னு ஓரமாக நிறுத்துறேன், அங்கே பாரு அப்படின்னு சொல்லவும், அது பெட்ரோல் பங்க்கு. ஓ அதுவா, கரும்பு பிடிச்ச நான் எப்போ பார்த்தாலும் நம்ம டீஸ் பண்ணிட்டே இருக்குது, முதல்ல உன் கதையை முடிக்கணும்டா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் வந்துட்டு இந்த கண்ணாடியில் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பாவமாக பூனைக்குட்டி மாதிரி அழகாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு அதில் அது மாதிரி இல்லை, ஒரு மாதிரி மிக்சர் எமோஷனாக தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஜிமின் பார்க்குறாரு. கொஞ்சமாவது ஹாப்பியாக இருக்கிறாளா பாரு, மூஞ்சி என்ன ரோடன்னு வச்சுக்கிட்டு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆக்சுவலாக அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் எப்பவுமே. இவர் அதான் நீங்கள் அவரை பற்றி அப்படி நினைக்க வேணும், ஆனால் உங்களை இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு அவர் வந்துட்டு உங்களை அப்படி பேசிட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போது பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கார் எடுத்தாச்சு. ஸோ அப்படியே கார் போயிட்டே இருக்குது. எங்கன்னா பெரிய ஒரு மாலுக்கு தான் போகிறாங்க. ஸோ ஒரு மாலுக்கு போயிட்டு கீழே பார்க்கிங் இருக்குல்ல, ஸோ பார்க்கிங்கில் காரை நிறுத்திட்டு எல்லோரும் இறங்குறாங்க. உங்களுக்கு ஒழுங்காக இறங்க கூட தெரியல. அப்படியே வந்துட்டு தத்துக்கா பதுக்கான, அதுவும் இல்லாமல் காலையில் கீழே விழுந்து வரைப்பீங்களா, ஸோ மூக்கெல்லாம் வேறு வலிக்குது. அப்படியே அந்த மூக்கை தொட்டு தொட்டு பார்த்துட்டே வர்றீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு. அதை பார்த்து தான் ஒரு ஞாபகம் வந்துச்சு, நீங்கள் பொத்துன்னு விழுந்தது நல்லாவே பார்த்துருப்பாரு. அப்படியே குப்பரை விழுந்திருப்பீங்க. அதனால வந்துட்டு திரும்ப அவருக்கு சிரிப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும் போல். ஒரு மாதிரி அப்படியே அந்த மூக்கை டச் பண்ணுறப்பெல்லாம் கண்ணெல்லாம் கலங்குது. ரொம்ப வலியாக இருந்துச்சு அப்படின்னா கண்ணு கலங்கும்ல, அந்த மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அதை நோட் பண்ணுறாரு. வச்சுட்டு ரொம்ப வலிக்குதோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு. ஆனால் எதுவும் சொல்லிக்கல. இப்போது பார்க்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து எல்லாருமே உள்ள அந்த மால்குள்ளே போகிறீங்க. உங்களோட அத்தை தான் உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அத்தோட கையை பிடிச்சிக்கிறீங்க. அந்த அவ்வளோ பெரிய மால் பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அத்தோட கையை பிடிக்கிறீங்க. பார்த்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை என்னது இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க எனக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லவும் அவங்க இதான் சாக்கு அப்படின்ட்டு, அதுக்கு என் கை எதுக்கு பிடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை ஏன்ட்டு அப்படிங்கிற மாதிரி பாவமாக கேட்குறீங்க. அதுவா, நான் வந்துட்டு இந்த மாதிரி மால்க்கெல்லாம் வந்தால் என்னோட புருஷன் கை பிடிச்சிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படி பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்னதான் பண்ண முடியும், இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீங்கள் என் கையை பிடிச்சிக்கோங்க, மாமா கையை நாளைக்கு பிடிச்சிக்கிறீங்களா, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. இல்லை வேலைப்பா அதெல்லாம் என்னால் முடியாது, எங்க இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் இதோ வரேன் அப்படிங்கிற மாதிரி வராரு. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வரவும் நீங்கள் பார்க்குறீங்க. உடனே உங்கள் கையை அப்படியே உங்களோட அத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கையிலேருந்து எடுத்து விட்டுட்டு போயிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, ஸோ உங்களோட மாமா கை எப்படி பிடிச்சிட்டு அப்படி நல்லா கோர்த்துக்கிறாங்க. கோர்த்துட்டு ஏங்க அப்புறம் இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவரை வந்துட்டு ஒரு மாதிரி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி அப்படி நின்றுட்டு இருக்கிறீங்க. அத்தை எங்கே விட்டுட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் வந்து எப்படின்னா நீங்கள் 3 பேர் முன்னாடி வந்திருப்பீங்க. ஸோ ஜிவின் ஜேகே 2 பேரும் வந்து கார் பார்க்கிங் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ வரும்போது ஜேகே வந்துட்டு பார்த்துருப்பாரு. இவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணுறது பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படி உங்ககிட்ட வந்துட்டு வயனு செம பெரிய மால் தெரியுமா, திருவிழா படம் கடை கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனால் இங்கெல்லாம் போனால் முடியாது அப்படின்னு பயமுறுத்துறாரு. உங்களுக்கு செம்மையா பயமா இருக்கு. என்னமாம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமா ஆமா சரி ஓகே நீ பாத்துக்க பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எங்கே போகிறாரு. நீங்க பாக்குறீங்க ஐயோ என்னை விட்டுட்டு எல்லாரும் எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளவுதான். ஸோ அத்தை மாமா அந்த பக்கம் கலண்டாச்சு. ஜேகே வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு தனியாக அவர் பாட்டுக்கு கொண்டு போயிட்டாரு. இப்போ நீங்க மட்டும் தனியாக நிற்கிறீங்க. உங்களுக்கு எங்கே போறதுன்னு தெரியல. ஒரு எட்டு எடுத்து வைக்க கூட பயமா இருக்குது. கார்க்கே போகலான்னு நினைச்சா கூட காருக்கு போறதுக்கு தடம் தெரியல. அப்படியே நின்றுட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமி அங்கேருந்து பார்க்குறாரு. இவையே தனியாக நிற்கிறா அப்படின்ட்டு வராரு. ஸோ இப்போது ஜிமின் வந்துட்டு உங்களோட பக்கத்தில் நிற்கிறாரு. அவரும் அந்த பக்கம் போகல, நீங்களும் இந்த பக்கம் போகல. 2 பேரும் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறீங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் வந்துட்டு ஏன் எல்லாரும் இப்படி விட்டுட்டு போனாங்க, பர்ச்சேஸ்ன்னு சொன்னாங்க, இப்படி தான் தனித்தனியாக போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. செமையாக கடுப்பாகுது. ஆனால் இங்கே நீங்கள் வேறு தனியாக நின்றுருக்கீங்கல்ல, அதனால விட்டுட்டு அவரால் போகவும் முடியல. அதே சமயம் கூட்டிகிட்டு போகவும் மனசு வர மாட்டேங்குது. இந்த மாதிரி பட்டிக்காடுமே ட்ரெஸ் பண்ணிக்கிறா, இவ கூட எப்படி நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு.
இப்போது அவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது முன்னாடி போயிருப்பாங்கல்ல, "டேய் ஜிமின் எங்கடா இருக்க? 2 பேரும் எங்கே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், 2 பேருமா "நீங்கள் எங்கே விட்டுட்டு போனீங்களோ அங்கேயே தான் இருக்கிறோம்" அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. "ஏன்டா வாங்க, நாங்கள் இங்கே வந்துட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அந்த ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த அந்த ஷாப்புக்கு போயிட்டாங்க போல். "அவளையும் கூட்டு போக வேண்டியதானே" அப்படின்னு சொல்கிறாங்க. உன் பொண்டாட்டி நாங்கள் என்ன கூட்டிகிட்டு வரணும், நீ வேணா கூட்டிகிட்டு வா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாரு, எல்லாம் வேண்டே பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, போலாம் வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே கூட வரீங்க, அதாவது 2 பேர் பக்கம் பக்கமாக நடந்து வந்துட்டு இருப்பீங்க. ஆனால் வந்துட்டு சடனாக ஒரு இடத்துல பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. ரோட்லலாம் வந்துட்டு வெஸ்டர்ன் கல்ச்சரில் சில பேர் வந்துட்டு நிறைய சடனாக வந்து டான்ஸ் ஆடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சட்டுன்னு வந்துட்டு நிறைய பேர் உள்ளேருந்து எங்கேருந்து வந்தாங்களோ தெரியல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டெல்லாம் பாடுது. அவ்வளோதான், நீங்கள் இருக்குன்னு சமயம் பயந்துட்டீங்க. டக்குன்னு வந்துட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா ஜிம்மோட கை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, நீங்கள் ஆனால் பயந்துட்டு கை பிடிச்சிருக்கீங்களா, ஸோ அவருக்கு அது ஃபீல் ஆகுது பயந்துட்டா போலன்ட்டு. அவர் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. சரிப்பா இந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் உங்களை வேறு பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும் மேலேருந்து 3 பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் எதுவும் சொல்லலை இன்னும் அவங்க சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு உங்களை அப்படியே அந்த எஸ்கலேட்டர் இருக்குல்ல அந்த சைடு கூட்டு போகிறாங்க. ஏன்னா மேலே போகணும்ல. அப்படியே அதை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது. அம்மா இது என்ன இது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அது எஸ்கலேட்டர் அப்படியே தான் போகும். அதில் ஏறி நின்றுட்டு அப்படின்னா மேலே போயிடுவா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஏறிட்டாரு. ஆனால் நீங்கள் ஏறவே இல்லை. திரும்பி பார்க்குறோம் நீங்கள் அங்கேயே நிற்கிறீங்க. ஒரு மாதிரி திருவிழா காணாத போன குழந்த மாதிரியே மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிற்கிறீங்க. அவர் பாதியில் போயிட்டாரு. திரும்பி இறங்கி வந்தாலும் அதில் மேலே தானே போக முடியும். 2 3 ஸ்டெப் இறங்கி வராரு உங்களை பார்த்துட்டு. ஆனால் அது மேலேயே போகுது. அவருக்கு செம கடுப்பாகுது. நீங்கள் வேறு ஒரு மாதிரி கடால கலங்கி போய் நிற்கிறீங்களா. அவர் வர அப்படிங்கிறாரு. ஆனால் வந்துட்டு திரும்பி இறங்கி வந்து அது மேலேயே போகுது. இதெல்லாம் பார்த்துட்டு ஜெக்கிக்கு செம்மையாக சிரிப்பாக இருக்குது. அவன் பாரும்மா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. டே பாவண்டா, போயிட்டு அவளை கூட்டு வந்துடலாமான்னு சொல்கிறாங்க. இல்லை அவனே கூட்டு வருவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே மேலே போயிட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க அப்போ மேலே போயிட்டே மாமா நீ அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்கீங்க. ஆனால் போயிட்டு சட்டனாக அதாவது அந்த இடத்துல வந்துட்டு லேண்ட் ஆகும்ல, ஸோ லேண்ட் அடுத்த செகண்டே இந்த பக்கம் ஓடி வராரு. ஸோ ஓடி வந்து இந்த மாதிரி கீழே இறங்குவாங்கல்ல, ஸோ அந்த எக்ஸ்பிளேட்டர் கீழே வருது டவுனா, ஸோ அதில் இறங்கி வராரு. அது வரதுக்குள்ளே இவர் அப்படியே குதிச்சு ஓடி வந்துட்டு இருக்காரு. ஸோ மேலேருந்து பார்க்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. ஓடி வந்து திரும்ப உங்ககிட்ட கை பிடிச்சிட்டு ஏற மாட்டியா நீ அப்படின்னு கேட்குறாரு. மாமா எங்கே நீ விட்டுட்டு போயிட்டேன்னு பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முடி கண்ணெல்லாம் கலங்குது உங்களுக்கு. லூசா நீ நல்லா விட்டுட்டு போகல, சரி ஓகே நீ ஏறுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏறுவ சொல்கிறாரு. உங்களால் அந்த ஒரு ஸ்டெப்பு கூட அந்த காலை வைக்கவே முடியல. காலை கொண்டு போனால் அது பாட்டுக்கு முடியுது. ஒரு டைம் நீங்கள் காலை வைப்பீங்க, டக்குன்னு இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற சில பேர் வந்துட்டு உங்களுக்கு கலாய்க்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ ஜிமின் காசுக்கு கேட்குது. மேலே இருக்கிறவங்களும் சில பேர் அப்படியே கீழே வெடிப்பட்டு அந்த பொண்ணு பாரு எப்படி பண்ணிட்டு இருக்குது, அந்த ட்ரெஸ் என்ன அப்படி பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாமே ஜிமினோட காது கேட்குது. அவருக்கு செம கடுப்பாகுது. அப்படியே வந்துட்டு சுற்றி பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் ஏமா தள்ளுமா நீ போகலான்னு எங்களாச்சும் போக அப்படின்னு சொல்லிட்டு 2 3 பேர் வந்துட்டு உங்களுக்கு தலை சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு மாமா இது வேண்டாம் மாமா நீ வேணா போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு எனக்கு கொண்டு போய் கார்லேயே விட்டுருங்க, நான் வீட்டிலே இருக்கிறேன், நான்லாம் சொன்னேன்ல உனக்கு வந்து நான் எதுலேயுமே செட் ஆக மாட்டேங்க பாரு எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அப்படியே கண்ணால் ரொம்பவே கலங்கிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆமாம் இது பார்க் குரூப்போட ஓனர் பையன் தானே, பார்க் ஜிமின் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாடி, ஆனால் என்ன இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் செம கியூட் தான், ஆனால் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கிறத பார்த்தா வந்துட்டு பார்க்கவே பட்டிக்காடு மாதிரி இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே டீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஜிமினுக்கு இதெல்லாம் காது கேட்டு செம கடுப்பாகுது. அதுவும் இல்லாமல் அவளுக்கு ஒரு எஸ்கலேஷன் கூட ஏற தெரியல பாரு அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்களா. ஸோ அவ்வளோதான், ஜிமினுக்கு வந்துட்டு செம டென்ஷன் ஆயிடுச்சு. முதல்ல ஏறு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக பேசுகிறாங்க. உங்களுக்கு புரியுது அவர் கோவப்படுறாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஏறக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் பயமாக இருக்குது மாமா ப்ளீஸ் மாமா என்னை விட்டுருங்க மாமா வீட்டுக்கே போயிடுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் எதுவுமே சொல்ல. அங்கே பொண்ணுங்களாம் பார்த்துட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களா. ஸோ அவர் கடுப்பாயிடுச்சு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா அழகா அப்படி உங்களை அப்படியே தூக்கிடுறாரு. ஸோ தூக்கிட்டு அவர் போயிட்டு அந்த இதில் ஏறி நிற்கிறாரு. அது பாட்டுக்கு மேலே போகுது. எல்லாரும் அப்படியே வியப்பாக பார்க்குறாங்க. ஜிக்கி அப்படியே டக்குனு ஃபோன் எடுத்து இதெல்லாம் வீடியோ எடுக்கிறாரு. உங்கள் அத்தை மாமாவுக்கு செம ஷாக்கு. நம்ம பையன் ஜிமினா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் வந்துட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு அப்படியே அழகாக எப்படி க்யூட் ஆகுது பார்க்கறதுக்கே. ஸோ அப்படியே அந்த இது எஸ்கலேட்டர் மேலே போயிட்டுருக்குது. அவர் பாட்டுக்கு அப்படியே தூக்கிட்டு அப்படியே கெத்தாக போயிட்டுருக்காரு. அந்த பொண்ணுங்களாம் வாய் பழந்துட்டு பார்க்குது பாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே அங்கே போனதுக்கப்புறம் உங்களை இறக்கி விடுறாரு. இதில் ஏறதுக்கு எதுக்கு இவ்வளோ பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்களை இறக்கி விட்டுட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. ஜேகே வந்து அவங்களோட அம்மா பார்த்தியா நான் சொன்னேன்ல, இவன் வந்துட்டு இப்படி தான் நம்மக்கிட்ட தான் வந்துட்டு ஒரு மாதிரி வெறப்பாக இருப்பான், ஆனால் தனியாக விட்டுட்டு போனாலும் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவான். ஸோ இதே தான் அங்கேயும் பண்ண அவங்க வீட்லேயும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. டே சத்தியமெல்லாம் நம்பவே முடியல, நம்ம ஜிமினாவாடா இப்படி ஒரு பொண்ணை தூக்கிட்டு வரான், அதுவும் அவளை பிடிக்கலான்னு சொல்லுவானேடா அப்படிங்கிறாங்க. வாய் மட்டும் தாப்பா பிடிக்கலன்னு சொல்லுது, மனசெல்லாம் வேணும்னு தான் சொல்லுது, சும்மா நடிச்சு திரியறான் நம்ம முன்னாடின்னு சொல்லிட்டு. அதனால எப்பவுமே அவன் அந்த பொண்ணு கூடயே இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க, அவளை தனியாகவே விட்டுருங்க, அப்போ தான் வந்துட்டு இவன் டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா
உட்காந்து பார்க்குறாங்க. ஜேகே இதெல்லாம் வந்துட்டு செமையா பிளான் பண்ணவே போலையே அப்படின்னு சொல்லவும், ஆமாம் ஜேகேனா சும்மாவா அப்படிங்கிறாரு. ஆமாடா எல்லாம் நீ இதெல்லாம் வக்கனையே பண்ணு, ஆனால் உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டு செட் பண்ணிக்காத ஒன்று யாரையும் லவ் பண்ணிடல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும், அப்படியே வந்துட்டு ஜேகேவோட அம்மா வந்துட்டு எங்க கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, அவன் காதில் இது கேட்ட போகுது, ஜிம்மிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், இவன் வந்துட்டு யாரையும் லவ் பண்ணுறான்னு சொல்லி தான் நம்ம அவனுக்கு கல்யாணமே பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தம் இவ்வளோ அர்ஜென்ட்டாக ஜிம்மிக்கு கல்யாணம் பண்ணது வந்துட்டு ஜேகேவோட லவர் வீட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறாங்கங்கிறனால தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே தான் தெரியுது ஜேகேக்கு லவரும் இல்லை ஆளும் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா இல்லை ஜிமினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லாருமே ஒரு ட்ராமா பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு இப்போ பயந்துக்கிறாங்க. ஸோ வாய் தந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நான் முதல்ல யாரையாவது சீக்கிரமாக லவ் பண்ண ஆரம்பிக்கணும், எனக்கு ஒருத்தையுமே சிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருங்க இந்த மாலையாவது சிக்கிறாளான்னு பார்க்குறேன்னு தேடி இருக்காங்க. ஸோ ஜேகேவோட அப்பா வந்துட்டு டே என்னடா அம்மா அப்பா முன்னாடியே இதெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறப்போ, இதனால் என்ன இருக்குது உங்கள் பையன் பாருங்க தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான், அதெல்லாம் பெருசாக தெரியல, நான் சும்மா கண்ணை பார்த்தா கூட தப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ ஜிமின் நீங்கள் 2 பேரும் அப்படி நடந்து வந்துட்டு இருக்கீங்க. இனிமேல் நீங்கள் ஒரு மாதிரி பயத்திலே தான் இருக்கீங்க. ஸோ ஜிமினோட கையை நீங்கள் விடவே இல்லை, அவரும் வந்துட்டு எதுவுமே சொல்ல, அவர் பாட்டுக்கு நீங்கள் கை பிடிச்சிருக்கிறீங்க, அவர் திரும்ப ஹோல்டு பண்ணிக்கல உங்களோட கையை, பட் நீங்கள் பிடிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாதிரி தான் வந்துட்டுருக்காரு. அப்படியே அவரோட கை ஃபுல்லாக டைட்டாக பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. அதுவும் இல்லாமல் அந்த மால் ஃபுல்லாக வழுக்குது, உங்களால் வந்துட்டு கரெக்டாக கால் எடுத்து வைக்க முடியல. ஸோ அப்படியே வலிக்கு விட்டு விழுறதுக்கு போகிறீங்க, அதுக்குள்ள ஜிம் நல்லா கொஞ்சம் டைட்டாக உங்களை பிடிச்சிக்கிறாரு. அதனால வந்துட்டு அப்படியே கொஞ்சம் விழல தப்பிச்சிட்டீங்க. அப்படியே பார்க்குறீங்க, அம்மா சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. பட்டிக்காடு பட்டிக்காடு உன்னால் ஒழுங்காக நடந்து கூட வர முடியாதா, நான் என்ன தூக்கிட்டே போக முடியுமா அவ்வளோ தூரத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை மாமா ரொம்ப வழுக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் வழுக்குது பெரிய வழுக்குது, வா மாய் முடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டு வராரு. ஆனால் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இன்னும் அந்த மேலெல்லாம் கொஞ்சம் பொண்ணுங்களாக இருப்பாங்களா, ஸோ அவங்களும் வந்துட்டு பையன் வந்துட்டு இவ்வளோ அழகாக இருக்கான், ஆனால் பொண்ணு பாரு எப்படி ஒரு மாதிரி பட்டிக்காடு மாதிரி இருக்கிறா, எப்படி கொஞ்சம் கூட மேட்சே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது உங்களோட காதில் நல்லா கேட்டுருச்சு. அதை ஜிம்னு வந்துட்டு நோட் பண்ணிட்டாரு, பட் ஏதோ அதை கண்டுக்கல. ஆனால் அதை கேட்டதுமே நீங்கள் என்ன கையை விட்டுட்டீங்க. ஸோ கையை விட்டுட்டு அதாவது அவர் பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு கையை எடுத்தீங்க அப்படின்னா அது அவருக்கு ஃபீல் ஆகும்ல, அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு கையை விட்டுட்டு அவரை விட்டு தூரமாக தள்ளி நடந்து போக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஜிம்முக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அது ஹர்ட் ஆயிடுச்சு. என்ன இது இவையே இந்த மாதிரி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அந்த பொண்ணுங்க இன்னும் அது மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் பார்க்குறாங்க, அந்த பொண்ணுங்க இன்னொரு மாதிரி உங்களை பார்த்து கலாய்ச்சி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்காங்க. ஜிம்முக்கு வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டைலாக இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தா வெறுப்பு வர ஆரம்பிக்குது. இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த மாதிரி இது பொண்ணுங்களாக இருந்தால் அப்படியே சும்மா பார்ப்பாரு ரசிப்பார், அழகாக இருந்தால் பார்த்துட்டு இருப்பாரு, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் ஃபஸ்ட் டைம் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வந்து கேட்குறாரு. அவருக்கு அது ஒரு மாதிரி பிடிக்கல. நீங்கள் என்ன தான் பட்டிக்காடு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே நீங்கள் யாரையும் ஹர்ட் பண்ணி பேசுறது கிடையாது. ஆனால் இந்த பொண்ணுங்க பாரு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கவும் ஜிம்மிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கிற பொண்ணுங்களை வந்து வெறுக்கிறாரு. அவர் வந்து அந்த பொண்ணுங்களை பார்க்க கூட பிடிக்கல அவருக்கு. அப்படியே செம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்ககிட்ட வந்து நின்றுக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, மாமா தள்ளி போங்க நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அப்படின்னு போகிறீங்க. ஆனால் விடவே இல்லை ஜிமின், அப்படியும் கைப்பிடிச்சி இழுக்கிறாரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கை அவர் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்துட்டு இப்போ 2 பேரும் கை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ஜிமினியே ஒரு மாதிரி, அவர் வந்துட்டு எதுவுமே சொல்ல, நேராக பார்த்து நட விழுந்துடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே இங்கே நடக்க எல்லாத்தையுமே வந்துட்டு மேலே நின்றுக்கிட்டு 3 பேர் பார்த்துட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்போ. ஒரு வழியாக 2 பேரும் மேலே அதாவது அந்த ஷாப்புக்கு போயிட்டீங்க. எல்லோரும் பார்க்குறாங்க, அட சாமி வரத்துக்கு இவ்வளோ நேரமாக 2 பேத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்துட்டு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சுல அதான் தள்ளி வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு 2 பேர் கையை பிடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு ஜேகே பார்க்குறாரு. அதை எப்படி டக்குன்னு விட்டுறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு கையை விட்டுறீங்க. அப்படி வந்துட்டு 2 பேரும் அப்படியே அந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிட்டீங்க. ஸோ ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்களும் பார்க்குறாங்க. இவ்வளோ நேரம் என்ன நல்லா கூத்து பண்ணிவிட்டு இப்போ பார்த்தியா ஆள் பார்த்ததுமே நடிக்கிறாங்க. வைனு சும்மா சொல்லக்கூடாது, நீ கொஞ்சம் நல்லா தான் நடிக்கிற அப்படிங்கும்போது சொல்லவும், அம்மா நான் என்ன நடிக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் ஜேகே கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் தான் அப்புறாணியாச்சே. ஸோ ஜேகே வந்துட்டு அச்சோ நீ ஒன்றும் நடிக்கட்டி தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு சரி வா ட்ரெஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ எல்லாருமே அந்த ஷாப்புக்குள்ளே போகிறீங்க. மால்னாலே ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மாலுக்குள்ளே ஒரு ஷாப்புக்குள்ளே போகிறீங்க, நிறையா ஷாப் இருக்குது, அதில் ஒரு ஷாப்புக்குள்ளே போகிறீங்க, அது இன்னும் பெருசாக இருக்குது. நீங்கள் அப்படியே வாயை திறந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அம்மாடி என்ன எல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஃபுல்லாகவே கிளாஸ் இருக்குது, ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க, சுற்றி சுற்றி பார்க்குறீங்க, நல்லா இருக்குது. எல்லாமே ஜிமின் வந்துட்டு தூரத்தில் நின்று உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. அதை வந்துட்டு ஜேகே கண்டுபிடிச்சிட்டாரு. எங்கே ஜிமின் என்ன பண்ணாலுமே ஜேகே கண்ணில் மட்டும் ஈஸியாக சிக்கிடுறாரு போல். ஸோ பார்க்குறாரு, என்னெல்லாம் பண்ணுறா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவரும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு ஜிம்மில் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் நின்றுருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ் வாங்குற மாதிரி தெரியல, நீங்கள் போயிட்டு கடையை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த பொம்மையெல்லாம் தொட்டு தொட்டு பார்க்குறீங்க. ஒரு வழியாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப உங்களோட அத்தை வந்துட்டு வயன்மா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்துட்டு அத்தை ஏதோ வர அப்படிங்கிற மாதிரி திரும்பி இருப்பீங்க. ஆனால் சரன்னு வழுக்குது. அது வந்து டைல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ உங்களால் கரெக்டாக அதில் நடக்கவே தெரியல. அப்படியே சரகுன்னு வழுக்குது. ஸோ ஜிமின் டக்குன்னு ஓடி வந்து உங்களை பிடிச்சிடுறாரு. பார்க்குறாங்க ஜேகே அந்த பக்கம் நின்றுட்டு, அடே நீ அந்த கடைசியில் தானே இருந்து அதுக்குள்ளே எப்படி இங்கே வந்து அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஜேகே வந்துட்டு இப்படி பார்க்குறப்போ ஜிமினோட அப்பா வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிமி நீ இப்போ அங்கே தானே நின்றுருந்தேன், அதுக்குள்ளே எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே நான் இங்கே தான் நின்றுருந்தேன்.
ஒன்றும் இல்லையே நான் இங்கே தான் நின்றுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு சிரிப்பாக இருக்குது இவங்க 3 பேத்துக்கும் இப்படி ஜிமின் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு, அடப்பாவி எந்த மயத்தில் வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி ஜிமின் வந்துட்டு ரொம்ப லாஸ்ட்டில் நின்றுட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாரு உங்களை. ஸோ நீங்கள் விழ போனது எந்த ஃபாஸ்ட்டில் வந்தாரோ தெரியல, அவ்வளோ டக்குன்னு அப்படியே புயல் வேகத்தில் வந்து உங்களை அப்படியே கேட்ச் பண்ணிட்டாரு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் விழலை, அப்படியே 2 பேரும் வந்துட்டு நேராக நின்றுட்டீங்க. சரி ஓகே வாங்க போயிட்டு ட்ரெஸ் எடுக்கலாம், அவளை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வாடா விழுந்துட போகிறா மறுபடியும் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கைப்பிடிச்சி தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போது அந்த ஷாப்புக்குள்ளேயே வந்துட்டு இன்னொரு ஷாப் உள்ளே கொஞ்சம் உள்ளே போகணும். அப்படி உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு இன்னொரு செக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த வெட்டிங்கெல்லாம் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்களோ, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க. அதை பார்க்குறீங்க, என்ன எல்லாமே வெள்ளை வெள்ளையாக இருக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களோட கிராமத்தில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் கல்யாணத்துக்கு போட மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு தனியாக வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் தான் போடுவாங்க, அந்த ட்ரெடிஷ்னலாக போடுவாங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி தெரியுதா? ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, என்ன இதெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது, அதுவும் இல்லாமல் கருப்பு கருப்பாக இருக்குது, என்ன இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படி பார்க்குறாரு. அவருக்கு அங்கே நிறைய ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் இந்த பட்டிக்காடு போடுமான்னு தெரியலையே அப்படின்னு அவரும் யோசிக்கிறாரு. நீங்கள் இன்னும் பேன் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே தான் இருக்கிறீங்க. உங்களோட அத்தை பார்க்குறாங்க. அடியே ஒயினு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணு. என்ன உனக்கு சும்மா பொருட்காட்சி பார்க்க கூப்பிட்டு வந்தோமா, ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்டி, சீக்கிரம் போகணும், அடுத்தடுத்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும்ல, வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, எது நான் செலக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் நீ தானே, உனக்கு தானே ரிசப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாத்தா அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு அப்படி முறைக்கிறாரு. ஐயோ இவர் எதுக்கு இப்போ முறைக்கிறாரு, வேணான்னு சொன்னால் கூட முறைப்பாரா என்ன அப்படின்ட்டு. இல்லத்தை அது வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் ஜிமின் வந்துட்டு அப்படியே போகிறாரு. போயிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்துட்டு ஓகேங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் உங்களுக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஜேகே அந்த லாஸ்ட்டில் நின்றுட்டு அங்கே ஒரு ட்ரெஸ் பார்த்துருப்பாரு போல், அது உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒய்யா நீங்கள் ஒடியா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஜேகே மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. இதை கேட்டாலே வந்துட்டு ஜிமினுக்கு அப்படியே கடுப்பாகுது. எப்போ பார்த்தாலும் ஜேகே மாமாட்டே இருக்கிறேன், இவளுக்கு நான் புருஷனா அவன் புருஷனா அப்படிங்கிற மாதிரி கோவம்லாம் வருது அவருக்கு. இப்போது நீங்கள் ஜேகே கிட்ட தான் போகிறீங்க. அவர் வந்துட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு இப்படி வச்சு பார்த்துருக்காரு. இதெல்லாம் பாரு செம்மையாக இருக்குது, இது எது பிடிச்சிருக்குன்னு கேட்டுருக்காரு. இதெல்லாம் பார்க்குற ஜிமினுக்கு அங்கே பயங்கரமாக வயிற்றுச்சலாக இருக்குது. அப்படியே விட்டு அப்படியே புகஞ்சு சாம்பலே ஆயிரும் போல், அந்தளவுக்கு அவருக்கு ஒரு மாதிரி வெறியாக இருக்குது. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவன் எனக்கு தானே வைஃபு, இவன் எனக்கு அதெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கான், நான் தானே பண்ணணும், அப்புறம் எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகுது அவருக்கு. ஆனால் போயிட்டு கேட்க முடியல, பேச முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுருக்காரு. இப்போ ஜேகே இன்னும் நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அப்படி உங்களுக்கு வச்சு பார்த்துட்டே இருக்காரு. இதுக்கு மேலே பொறுத்தது போதும், பொங்கியில் முருகே சாங்கிற மாதிரி ஜிமின் வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக நடந்து வராரு. அப்படியே உங்களோட அத்தை மாமாலாம் இருக்கிறாங்களா, அவங்களால கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காரு. இவர் கிராஸ் பண்ணுற வேகத்தில் காற்றே அவ்வளோ வசதி அடிக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி பார்க்குறாங்க, என்னடா இவன் இப்படி போயிட்டு இருக்கிறான்னு. ஸோ நேராக போயிட்டு அப்படியே உங்களுக்கு பார்க்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே என்ன பண்ணிட்டுருக்குற அப்படின்னு சொல்லவும், ஜேகே மேம் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க, நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே அதுவாக கேஷுவலாக நீங்கள் வந்துட்டு அப்பாவி தானே அப்படி வந்துட்டு அப்படியே பாவமாக காட்டுறீங்க, பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆசையாக தான் காட்டுறீங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு கேவலமாக இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க மாமா அப்படிங்கிறீங்க. ஆமாம் இது என்ன செலக்ஷன், ஜேகே கர்மம் உன்னோட டேஸ்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குதுடா, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இது ஏன் டேஸ்ட் அப்படிங்கிறாரு. இல்லை இது எதுவுமே வேணாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கைப்பிடிச்சி தத்தனை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. பண்ணுறாரு அப்படின்னா அவரே வந்துட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ஒவ்வொரு கவுனை எடுத்து வச்சு உங்களுக்கு இப்படி வச்சு பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு வேறு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயோ மாமாவா இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு நீங்கள் அப்படியே பேன் ஜிமினவே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு அழகாக ஒரு ட்ரெஸ் அப்படி கவுன் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டாரு. இதுதான் நல்லாயிருக்கு, இதை போய் போட்டு வா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு அது போட வேறு தெரியல. இந்த டைமில் வந்துட்டு இது எப்படி போடுறதுன்னு தெரியல, என்னென்னு கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்கள்ல அங்கே போயிட்டீங்க. ஜிமின் தான் கூட்டி போய் விடுறாரு. இந்த டைமில் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த 3 பேர் மறுபடியும் ஏதோ பிளான் பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ உள்ளே போயிட்டு நீங்கள் வந்துட்டு இது எப்படி போடுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அங்கே வந்துட்டு இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ ஸ்டாஃப் இருப்பாங்களா, அவங்கள கூப்பிடலான்னு பார்த்தா அங்கே கடையில் ஒருத்தருமே இல்லை. ஜிமின் கடுப்பாகுது. இந்த ஷாப்புக்குள்ளே கூட ஒரு ஸ்டாஃப் இருக்கக்கூடாதா என்ன, எல்லாமே எனக்குன்னே வந்து வாக்கிதுங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு மாமா எனக்கு இது போடவே தெரியல, இது எனக்கு வேணாம் அப்படிங்கிறீங்க. அவருக்கு கடுப்பாகுது. இதை தான் போடணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இதற்கு போட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் அவரே வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு பின்னாடி ஜிப்பெல்லாம் இருக்குல்ல, ஸோ இதுங்க பாரு இதெல்லாம் ஜிப் ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு கழட்டிட்டு நீ போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இது பின்னாடி இருக்குது, இதை எப்படி நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. முதல்ல போய் போட்டு தொலை அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. நீங்கள் வந்துட்டு அவர் கத்துருந்து பயந்துட்டு வாங்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஓடிட்டீங்க. ஸோ போயிட்டு அவர் சொன்ன மாதிரி ஜிப்பெல்லாம் கழட்டிட்டு அப்புறமா நீங்கள் போடுறீங்க, டக்குன்னு போட்டிங்க. ஆனால் திரும்ப ஜிப்பை க்ளோஸ் பண்ணல, எப்படி க்ளோஸ் பண்ண முடியும், பின்னாடி வந்துட்டு எவ்வளோ தூரம் உங்களால் கையெட்டு, உங்களுக்கு சும்மா அந்த முதுகுக்கு அந்த ஆயில் தைக்கிறதுக்கு கூட கையெட்டாது, இதில் ஜிப்பை வேறு எங்கேருந்து போட, அப்படியே வந்துட்டு எக்கி பார்க்குறீங்க, போடவே முடியல. ஸோ ஜிமின் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு அந்த ஜிப்பை போட முடியாதுல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு கையெட்டாது அவருக்கு தெரியும். ஸோ அவரை தான் கூப்பிடுவீங்கன்னு ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. கண்டிப்பாக கூப்பிடுவா, அப்போ போகலாம், நம்மளா போனால் அசிங்கமாக போயிடும்னு நினச்சிட்டு ஏன்னா தெரியல திடீர்னு இந்த நாட்டி மைண்ட் வந்துருச்சு இந்த ஜிமினுக்கு. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க நின்றுட்டு அங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. கூப்பிட்றாளா பாருன்ட்டு. ஆனால் டக்குன்னு எங்கேருந்து வந்தாங்களோ தெரியல. ஜிமினோட அம்மா வந்துட்டாங்க. வைனுவா ரெடி ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை ஜிப்பு போட முடியலத்தை அப்படின்னு சொல்கிறீங்க. இதான் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் இப்படி தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. ஜிமினுக்கு அப்படியே செம கடுப்பாகுது. என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி.
அவங்களோட அத்தை இருக்கட்டு அப்படியே உள்ள வராங்க. ஸோ இங்கே பாருங்க இந்த ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு இது பிடிக்கல, ஆனால் ஜிமின் மேம் இதே தான் போடணுங்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு அது அவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அது ஒரு மாதிரி பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. முதல்ல ஃபுல்லாக ஜிப்பை போட அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைனா லூஸாக இருந்தால் அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஜிப்பை வந்து அவங்க போட்டு விடுறாங்க. போட்டு விட்டதுக்கப்புறமா அப்படியே வந்துட்டு கிட்ட போய் காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே வெளில வரீங்க. ஜிப் வந்துட்டு ஒரு கடுப்பில் இருந்திருப்பாங்க மம்மி குறுக்கு வந்தங்காட்டிக்கும். ஸோ ஆனால் வந்துட்டு நீங்கள் வெளியே வரவும் அப்படி பார்க்குறாரு. அவருக்கு வந்துட்டு என்னவோ தெரியல, அப்படியே கண்ணு வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஜிம்மும் வந்துட்டு உங்களே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு நாளைக்கு பார்க்கலாம். இந்த எப்பப்போ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா? டாடா.